ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய தேவிப்பட்டணம். இந்த தேவிப்பட்டணத்தினுடைய சிறப்பு என்ன? கடல் சீற்றம் அடைத்த பெருமாள், நாளடைவில் மருவி கடலடைத்த பெருமாள் அப்படிங்கிற மாதிரி ஆதி ஜெகநாத பெருமாள் அந்த கடலடைத்த பெருமாளாக அங்கே மாறிட்டார். இந்த தேவிப்பட்டணம் அப்படிங்கிறது ராமநாதபுரத்தில் இருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய பித்ருக்களுக்கும் முன்னோர்களுடைய ஆசீர்வாதங்களை பெறுவதற்கும் நவகிரக பிரீத்தி செய்வதற்கும் உள்ள ஒரு அற்புதமான ஒரு இடம். சந்திரனுடைய நட்சத்திரங்கள், சந்திர திசை, சந்திரனுடைய ராசி எல்லாருமே இந்த தேவிப்பட்டினத்தில் போய் உங்களுடைய முன்னோர்கள் அல்லது நவகிரகங்களுக்கான பிரீத்தி செய்து. அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏஎல்பி ஜோதிட ஆசிரியர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். நம்ம இன்றைக்கி ஒரு முக்கியமான பரிகார ஸ்தலத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இது நிறைய பேர் கேள்விப்பட்ட ஒரு இடமும் கூட. ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய தேவிப்பட்டணம். இந்த தேவிப்பட்டணத்தினுடைய சிறப்பு என்ன? நவபாஷணத்தால் ஆன நவகிரகங்கள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்குது. இந்த தேவிப்பட்டினத்தில் சீதையை மீட்பதற்காக ராமபிரான் இந்த தேவிப்பட்டினத்தில் போய் பிடிமண்ணால் நவகிரகங்களை செஞ்சு பூஜை செஞ்சதுக்கப்புறம் அங்கே அசரீரி வாக்காக வந்ததை கேட்டு அந்த நவகிரகத்துக்காக பிடிமண் 9 பிடிமண் எடுத்து வைத்து பூஜை செய்யும்போது கடல் சீற்றம் அதிகமாக இருந்தது. அதனால் அங்கே உள்ள பெருமாளை அவர் கும்பிடும்போது அந்த கடல் சீற்றங்கள் குறைஞ்சு அந்த நவபாஷணத்தினால் செஞ்ச அந்த பிடிமண் அது அந்த நாளடைவில் இறுகி கல்லாக மாறி நவபாஷண லிங்கங்களாக அங்கே காட்சி தருது அப்படின்னு சொல்லலாம். அதை தான் நவகிரகங்களாக நம்ம இன்றளவும் மக்கள் வழிபாட்டில் இருக்குது. இங்கே அந்த பெருமாள் கடல் சீற்றத்தை அடைத்து அங்கே அனுகிரகம் பண்ணின இடமாக இருக்கிறதுனால கடல் சீற்றம் அடைத்த பெருமாள், நாளடைவில் மருவி கடலடைத்த பெருமாள் அப்படிங்கிற மாதிரி ஆதி ஜெகநாத பெருமாள் அந்த கடலடைத்த பெருமாளாக அங்கே மாறிட்டார் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்தலத்தினுடைய விசேஷங்கள் என்ன அப்படின்னா, இங்கே நவகிரகங்களே அங்கே நவபாஷணத்தில் ஆன நவகிரகங்கள் ராமபிரானே பிரதிஷ்டை செய்த நவகிரகமாக இருக்கிறதுனால முதல்ல முக்கியமாக நவகிரகங்களுடைய தாக்கங்கள் நிவர்த்தி ஆவதற்காக வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஸ்தலமாக தேவிப்பட்டினம் இருக்குது. அடுத்து கூடுதலாக இங்கே சிதார்த்தங்கள், தர்ப்பணங்கள், இறந்தவர்களுக்காக திதி திவசம் அப்படி கொடுக்கக்கூடிய வழக்கம், சிதார்த்தம் கொடுக்கக்கூடிய வழக்கம் அப்படிங்கிறது இங்கே நடந்துட்டுருக்கு. பரிகாரமாக பூஜைகளாக நமக்கு தெரிஞ்சவங்க, அறிந்தவர்கள், அறியாதவர்கள், நமக்கு முன்னோர்கள், இப்படி எல்லாருக்குமே செய்யக்கூடிய ஒரு வழக்கமாக இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இங்கே இந்த சிதார்த்தம் செய்கிறதுக்குன்னு ஒரு மண்டபம் கவர்மெண்ட் கட்டி விட்டுருக்காங்க. அது இல்லாமல் இந்த நவபாசன லிங்கத்துக்கு போகிறதுக்கு இந்த சிதார்த்தம் பண்ணிவிட்டு அந்த சிதார்த்தம் பண்ணின அந்த பொருட்களை கரைச்சி விடுறதுக்காக, தர்ப்பணம் கொடுத்த பொருட்களை கடலில் கரைத்து விடுவதற்காக ஒரு கட்டணம் ஒன்று அரசாங்கத்தால் வசூலிக்கப்படுது. அந்த கட்டணத்தை செலுத்திட்டு தான் அந்த நவகிரகங்களை தரிசனம், நவபாசன நவகிரகங்களை தரிசனம் செய்வதற்கு நம்ம போக வேண்டியது இருக்கும். அதுக்கு முன்னாடி அங்கே சங்க தீர்த்தம்னு ஒரு தீர்த்த குளம் இருக்குது. அந்த சங்க தீர்த்தத்தில் நீராடிய பிறகே அங்கே சிதார்த்தத்துக்கு உட்கார வைக்கிறாங்க. அந்த சிதார்த்தம் கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்கள் நவகிரகங்களை போய் வழிபட்டு அங்கே அந்த தர்ப்பண பொருட்களை கடலில் கரைத்து விட்டதுக்கப்புறம் அங்கே நவகிரக லிங்கங்களை நம்ம கைகளாலேயே பூஜை பண்ணக்கூடிய அளவுக்கு அங்கே அந்த கடல் தண்ணியில் இறங்கியே பூஜை பண்ணக்கூடிய அளவுக்கு அங்கே இருக்குது. பட் இதில் என்ன நான் பார்த்த விஷயங்கள் என்னென்னா, இவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பழமையான ஒரு ஆலயம், அங்கே நவகிரகங்கள் 9 கிரகங்கள் இருந்ததற்கான அடையாளம் இருக்குது. ஆனால் முழுதாக ஒரு 6 கிரகங்களில் கூட முழுதாக நம்மளால் பார்க்க முடியலை. இது ரொம்ப வருத்தத்தை தந்த ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா சமீபத்தில் நாங்கள் போகக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டது. அப்போ அந்த 9 கிரகங்களையும் நம்மளால் தரிசனம் பண்ண முடியல. ஆனால் அந்த 9 கிரகங்கள் இருந்ததற்கான சுவடுகள் அப்படிங்கிறது அங்கே இருக்குது. சில நவபாசன கிரகங்கள் மட்டும்தான் முழுதாக அங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம்.
சரி, இங்கே எப்படி இருந்தாலும் அந்த இடம் ஒரு புண்ணிய பூமியாக கருதப்படுகிறது. அந்த இடத்துல நம்ம போய் முன்னோர்களை நினச்சி நம்ம பிரார்த்தனை செய்யும்போது அந்த பிரார்த்தனையினுடைய வலுவும் அதனுடைய ஆசீர்வாதங்களும் நமக்கு மிகுந்த நற்பலன்களை தரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது. இங்கே போய் இந்த நவக்கிரகத்தை வழிபட்டு பூஜை பண்ணினதுக்கப்புறம் மறுபடியும் வந்து நம்ம அந்த சங்கு தீர்த்தத்தில் நீராடி அங்கே உள்ள விநாயகர் இருக்கார், அரச மரத்தடியில் விநாயகர் இருக்கார், விநாயகர் அதுக்கு பக்கத்துலேயே முருகன் சன்னதி இருக்குது, கும்பிட்டுட்டு இந்த கடலடைத்த பெருமாளையும் போய் வழிபடுவது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமாக இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு நவக்கிரகங்களுடைய தோஷங்கள், ராகு கேதுகளுடைய சர்ப்பதோஷங்கள் நிவர்த்தி ஆகுவதற்கும் இந்த ஆதி ஜெகநாத பெருமாளை வழிபட்டு மக்கள் வந்து நன்மை அடைகிறாங்க அப்படிங்கிற கூடுதல் தகவலும் இங்கே நம்மளால் பார்க்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த தேவிப்பட்டினம் அப்படிங்கிறது ராமநாதபுரத்தில் இருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய பித்ருக்களுக்கும் முன்னோர்களுடைய ஆசீர்வாதங்களை பெறுவதற்கும் நவகிரக பிரீத்தி செய்வதற்கும் உள்ள ஒரு அற்புதமான ஒரு இடம் அப்படின்னா அது மிக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். சரி, இந்த தேவி பட்டினத்தை யாரெல்லாம் போய் வழிபாடு பண்ணலாம்? இந்த தேவி பட்டணம் அப்படிங்கிறது சந்திரனுடைய ஆதிக்கம் நிறைந்த, தேவினாவே சந்திரனுடைய ஆதிக்கம் நிறைந்த ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ சந்திரனுடைய நட்சத்திரங்கள், சந்திர திசை, சந்திரனுடைய ராசி கடக ராசி, கடக லக்னம், ரோகிணி நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம், திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், திங்கட்கிழமை பிறந்தவர்கள் எல்லாரும் இந்த இடத்துக்கு, சந்திர திசை நடக்கிறவங்க எல்லாருமே இந்த தேவிப்பட்டினத்தில் போய் உங்களுடைய முன்னோர்களை அல்லது நவகிரகங்களுக்கான பிரீத்தி செய்து வழிபட்டு வரும்போது உங்களுடைய அந்த பாவ தோஷங்கள் அப்படிங்கிறத நிவர்த்தியாகி உங்கள் வாழ்க்கையிலையும் ஒரு சுபிட்சமான ஒரு உன்னதமான ஒரு நிலையை அடைவதற்கு அந்த ஆதி ஜெகநாதர் கடலடைத்த பெருமாளினுடைய அனுகிரகத்தோடு அந்த நவபாஷண நவகிரகங்களின் துணையும் கிடைக்கட்டும்னு நாமளும் பிரார்த்தனை பண்ணிக்குவோம். மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.